அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, அப்போவே டவுட்டு வந்ததே ஐயா. ம் நிஜம் சாமின்னு நினச்சி ஏமாந்துட்டேன் ஐயா, ஏமாந்துட்டேன் ஐயா. நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் நிஜம் சாமியார்னு நினச்சி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவன்தான் உறுதியாக சொல்கிற? ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருந்ததா எனக்கே தெரியாமல் செல்ஃபோனை மாற்றி கொடுத்துருக்கேன். இது அந்த மண்டையனோட ஃபோன். பேசினவன் நாம தான் மண்டையன் நினச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆஹா, மண்டையனுக்கும் அவன் கூட்டாளிக்கும் சாமியார் வேஷம் செட் ஆகாதுன்னு நினச்சேனே ஐயா. நம்மளை விட ரொம்ப அழகாகவே அவனுக்கு செட் ஆகிருக்கு. ஆள் மாட்டாமல் செல்ஃபோன் மாட்டிக்கிச்சேயா. என்னது, மண்டையனோட செல்ஃபோனை இவன் எந்த நோண்டு நோண்டுறான்? அந்த மண்டையனோட ஃபோனில் எந்த ஒரு விவரமுமே இல்லை. என் ஃபோனில் கூட தான் எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. வச்சுக்கிறது ஆபத்து இல்லையா? என்னது, திரும்பவும் ஃபோன் வருது. ஹலோ, நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கிற டிடெக்டிவ் ஆஃபீஸர் பேசுகிறேன். என் பேர் மிஸ்டர் விக். உடனடியாக உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். ஆமாம், என் ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? நீங்கள் டெல்லி வந்தப்போ என்னை சந்திச்சிங்களே, மறந்துட்டிங்களா? ஆமாம் 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 சந்தித்தோம், நம்ம சந்தித்தோம். ஆமாம் ஆமாம், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி ராத்திரியே மீட் பண்ணிடலாம். ஆமாம், என்ன விஷயம்? சென்னையில் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட், அதுக்கு உங்கள் உதவி வேணும். அஃப்கோர்ஸ், தாராளமாக உதவி செய்கிறேன். ஓகே, நாம் எங்கே மீட் பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இடத்த முடிவு பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். போதுமா? அப்பாட, நாம் எப்போ டெல்லி போயிட்டு வந்தோம்? நம்மளை இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரு ஐயா. ஆமாம், ஃபோனில் யார்? டிடெக்டிவ் ஆஃபீஸரு மிஸ்டர் விக். அவர் உடனடியாக என்னை மீட் பண்ணணுமா? முதல்ல பேசினவன் தங்கத்தை பற்றி பேசினான். இப்போ பேசினவன் உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான். இதில் ஏதோ மர்மம் இருக்குது. எப்போ மர்மமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இது என்னோட செல்ஃபோனே தான். எவனோ ஒரு கூமுட்டை ரேங்க் கால் போட்டு நம்மக்கிட்ட தங்கத்தை பற்றி பேசியிருக்கான். ஆமாம், என்னையா ரொம்ப யோசிக்கிற? சரி, நீ கிளம்பு, நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். ராத்திரிக்கு நீ எங்கே வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறேன், கரெக்டாக அங்கே வந்துரு. போதுமா? ராத்திரிக்கு வந்தா டின்னரும் கன்வீனியன்ஸும் தருவியா? என்னது, கன்வீனியன்ஸும் டின்னருமா? முடியாதுன்னு சொல்லு, வீட்லேயே இருந்துடுறேன். ஆஹா, நீ வீட்டில் படுத்தா டேஞ்சர் ஆச்சே. சரி, தரேன், வந்துரு. நீ எந்த டயத்தில் அவரை மீட் பண்ணுவேன்னு என்ன கேட்டுட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணு. என்னது, நான் உன்னை கேட்கணுமா? ஏப்பா, நான் உனக்கு பாஸ்பா. பாஸ்ன்னு சொல்கிற, ஆனால் எதுலேயுமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறியே. ஆமாம், ஏன் அப்படி சொல்கிற? திடீர்னு கூப்பிட்டா என்னால் வர முடியாது. ஆஹா, 9வதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.